வெஜிடபிள் கொத்துக்கறி இட்லி பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அவங்களையும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பச்சை மிளகாய் இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அவங்களையும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இவங்க ஃப்ரை ஆன உடனே குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு 2 தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பட்டாணி கிடைக்கிது, அவங்களையும் ஒரு 100 கிராம் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கேரட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 மஷ்ரூமையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நிறைய போட்டாலும் நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் இந்த குளிர்காலத்துக்கு. உப்பு போட்டுட்டு நல்லா பரட்டிக்கலாம். இட்லி மிச்சமான இட்லியும் பண்ணலாம், இல்லை புதுசாக சுட்ட இட்லியும் பண்ணலாம். நான் புதுசாக சுட்ட இட்லி தான் பண்ணுறேன். அதை நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அவங்களையும் அதில் போட்டுடலாம். நல்லா இட்லியே தெரியாத அளவுக்கு கொத்து கொத்துன்னு கொத்தி விட்டுறணும் நல்லா. இப்போ டெய்லி இட்லி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கேப்சிகம் லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு நிமிஷம் முன்னாடி போடுங்க. கொத்தமல்லி நிறைய போட்டு அதுக்கு மேலே பட்டரை கொஞ்சம் வச்சுட்டு அந்த சூட்டில் அவங்க உருகுவாங்க பாருங்களேன். அப்படியே உருகி அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வரும். அதையும் அந்த கொத்துக்கறி இட்லியையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இந்த ஆஃப் எலி லீவை ட்ரை பண்ணி பாருங்கள்.